ஸோ ஹாய் கைஸ், இட் மீ அனிஃப்ளாஷ் இஸ் சைனிங் இன் ஃபார் நியூ வீடியோ. ஸோ ஒன் பீஸில் ஓடா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணியிருக்காரு. ஆனால் நான் இப்போ சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்களே ஒரு செகண்டு ஷாக் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 1113ல் நம்ம வெகாபங்க் அவரோட ஃபைனல் மெசேஜாக இந்த உலகம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மூழ்க போகுதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை நம்ம ஓடா முன்னாடியே நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு. என்னடா சொல்கிற, இது எப்படா கொடுத்தாரு அப்படி கேட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஒன் பீஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் சத்தியமாக கோயின்சிடென்ஸா இல்லை ஓடா வேணுக்குனே வச்சாரான்னு கூட யாருக்கும் தெரியல. ஓகே, நான் இந்த தியரி பார்க்கும்போது எனக்கே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓடா இப்படிலாம் கூட பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி என்னை வியந்து பார்க்க கூட வச்சுச்சு இந்த தியரி. நீங்கள் இதை என்னைக்காச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஷாங்ஸ் ஃப்ரூட்டை ஏன் டெவில் ஃப்ரூட் இல்லை? அதுவும் இல்லாமல் டாக்டர் க்ரோக்கஸ் ஏன் லபான்குள்ளே தங்குறாரு? அதுவும் இல்லாமல் ஜுனிஷா ஜோ ஐலாண்டை ஏன் கேரி பண்ணுது? அப்புறம் ரைலி பார்த்தீங்கன்னா ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஷிப் கோட்டிங்குள்ளே என்ட்ரு கொடுத்தாரு? ஸோ ரெட் லைனுக்கு மேலே இவ்வளோ ஹைட்டில் ஏன் அந்த மேரேஜ் வாய்ஸ் இருக்குது? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்காச்சும் திங்க் பண்ணிக்கிங்களா? அதாவது இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தர மாதிரி தான் இந்த தியரி இருக்க போது. நம்ம ஷாங்ஸ் பார்த்திங்கன்னா என்னன்னாலும் நம்ம ராஜரோட க்ரூவை சேர்ந்தவர் தான். ஸோ ஷாங்ஸ் என்ன தான் நம்ம ஒன் பீஸ் எடுக்க போகலனாலுமே ராஜர் பார்த்திங்கன்னா திருப்பி ஷாங்ஸ்கிட்ட ஏதோ சொல்லுவார் இல்லையா? ஸோ அதை பார்த்து ஷாங்ஸ் பார்த்திங்கன்னா கண் கலங்குவார்னே சொல்லலாம். ஸோ ஷாங்ஸுக்கு நம்ம வேர்ல்டு தண்ணியில் முழுக போகுதுங்கிறது உண்மை தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஷாங்ஸு ஒருவேளை நம்மளாலையும் காப்பாற்ற முடியாமல் முழுகுனுச்சுன்னா அவர் தப்பிக்கிறதுக்காக இந்த டெவில் ஃப்ரூட் ஈட்டர்ஸை பார்த்திங்கன்னா அவர் க்ரூவில் கேதர் பண்ணியிருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் அவர் டெவில் ஃப்ரூட்டையும் கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இது ஒரு ஜஸ்ட் தியரி தான். யாரும் பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம். இது கோயின்சிடென்ஸாக தியரியா அப்படின்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். அப்படியே நம்ம டாக்டர் க்ராக்கஸ் பார்த்திங்கன்னா இவரும் நம்ம கோல்டி ராஜர் ஷிப்பில் உள்ளவர் தான். இவர் அவரோட ஷிப்பில் ஒரு டாக்டராகவே இருந்திருக்காரு. ஸோ இவருக்கும் ப்ராபப்ளி அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டு சிங்க் ஆகிற போகிற உண்மை. ஸோ அதனால இவரும் லபான்குள்ளே ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காரு. அடுத்த நம்ம ஜோ ஐலாண்டை ஏன் ஜுனிஷா கேரி பண்ணுன்னு தெரியுமா? ஜுனிஷாவோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். ஸோ ஜுனிஷாவோட லெக்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெங்க்த்தானதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜுனிஷா ஜாய்பாயோட காலத்துலேருந்தே வாழுதுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜுனிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த வேர்ல்டு சிங்க் ஆக போகிற உண்மை தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயும் ஜுனிஷா ஜோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தன்னோட பேக்கில் கேரி பண்ணலாம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தியரியோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நம்ம ரெய்லி எதுக்கு தேவையில்லாமல் ஷிப் கோட்டிங்குள்ளே என்ட்ரு கொடுத்தாருன்னு தெரியுமா? ஸோ அவருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுனால தன்னையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் ஷிப் கோட்டிங்குள்ளே என்ட்ரு கொடுத்துருக்கலாம். அதை விட என்னை இதுதான் ரொம்ப யோசிக்க வச்சிச்சு. ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கானதுன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஹைட் உடையது. ஸோ இந்த ரெட் லைன் மேலே அதுவும் ரொம்பவே டாப்பில் நம்ம நோபல்ஸ், அதாவது செலஸ்டியல் ட்ராகன்ஸ் எதுக்கு தங்குறாங்க? அதுவும் இல்லாமல் மேரி ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தியரியோட ரொம்பவே கனெக்ட் ஆகுது. செலஸ்டியல் ட்ராகன்ஸுக்கு இந்த வேர்ல்டு சிங்க் ஆக போகுது அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய ரெட் லைனை பார்த்தீங்கன்னா உருவாக்கி அதோட டாப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இது இப்போ இன்டர்நெட்டில் போகிற ரொம்பவே வைரல் தியரி. ஸோ யாருமே இது கன்ஃபார்ம்னு கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஓடா வச்ச கோயின்சிடென்ஸா இல்லை வேணுக்குனே நமக்கு அப்போவே கொடுத்த ஹிண்டா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தியரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஒன் பீஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. இல்லை நீங்கள் இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனே அமுத்திட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.